டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு மனசுக்குள்ள ஒரு காமெடியான ஒரு காணொலியாக தான் எனக்கு இந்த காணொலி வந்து தோணுது. இப்போ நான் பேச போறேன் இல்லையா, இந்த சப்ஜெக்ட் வந்து அதாவது சிலரை நினைச்சா நமக்கு வந்து அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியாது. அந்த அளவுக்கான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு சோசியல் மீடியா முழுக்க. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகுதுங்க. இதோட இருந்து ஏற்கனவே தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், இவங்க ரெண்டு பேருக்கும் மாற்றா நாங்க தான் இருக்கோம்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 5 தேர்தலா வந்து தனிச்சு போட்டி போட்டு கொண்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என் கெரியருடைய உச்சத்தை நான் விட்டுட்டு வந்திருக்கேன், எவ்வளவு பெரிய சம்பாத்தியத்தை நான் விட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு படத்துக்கு 250 கோடி 200 கோடி சம்பாதிக்கிறத விட்டுட்டு நான் யாருக்காக வந்திருக்கேன்? தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரும் இப்போ வந்து நான் தான், அதாவது புதுசா ஒருத்தவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு கூட்டணி வச்சு போகலாம். ஏன்னா அவருடைய கொள்கை வந்து ஒரு தனித்துவமான ஒரு கொள்கையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டுத்தையும் அவர் எடுத்துட்டு வரும்பொழுது ஒன்று திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கலாம், இல்லை தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாம். ஆனா வரும்போதே மனுஷன் வந்து எதை ஏம் பண்ணி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும், சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சு, அதாவது யாரும் கூட்டணிக்கு வரல, வேற வழி இல்லாம தனியா போட்டி போடக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப காங்கிரஸ் வர மாதிரி இருந்துச்சு. அவங்களும் கடைசியில் திமுக கிட்டே போய் விழுந்துட்டாங்க. காங்கிரஸ் வந்து கடைசி நேரத்துல சுதாரிச்சுக்கிட்டு திமுக கிட்ட போயிருச்சு. ஆனாலும் காங்கிரஸை அடிக்கிறது தான், அது வேற ஒரு கதை, அது வந்து டிஃப்ரெண்டான ஒரு டாபிக், நம்ம அதுக்குள்ள போனா. இப்படி ஒரு பக்கம் தமிழ்நாட்டு சூழல் வந்து இப்படி பரபரப்பா போய்கிட்டு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் மீது மக்களுடைய கவனம் வந்து பயங்கரமா ஈர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பில்டப் இருக்கு இல்லையா, அந்த பில்டப் அந்த மாதிரி கெரியரோட உச்சத்தை விட்டு வராரு, அதை விட்டு வராரு, இதை விட்டு வராருன்னு சொல்லி பேசியே விஜய் வந்து, அதுவும் விஜய் பேசுறதெல்லாம் நீங்க கேட்கணும்ல, சர்க்கார் படத்துல பேசுற மாதிரியும் கத்தி படத்துல பேசுற மாதிரியும் ஒரு சினிமாவில் எப்படி பேசுவாரோ அதே தான் இப்ப அரசியல்ல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இதை வந்து நம்ம பல வீடியோக்குள்ள நம்ம பேசியிருக்கோம். ஒரு நடிகனை திரைப்படத்துல எப்படி வந்து ஒரு டைரக்டர் இயக்கி நடிக்க வைப்பாரோ அதே நடிகனை அரசியல்ல யாரோ ஒருத்தர் வந்து இயக்கி நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு இன்னமும் ஒரு நடிகனாகத்தான் விஜய் அவர்கள் இருக்கார். இப்ப இதுல என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அந்த சம்பவம் வந்து விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து கேட்டு விஜய்க்கு வந்து விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. பயங்கர ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இஷ்யூவா இது மாறிச்சு. ஏன்னா திரையுலகத்துல இந்த மாதிரி விவாகரத்து அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒன்னா கல்யாணம் பண்ணி வாழக்கூடிய தம்பதியர் வந்து விவாகரத்து பெறுறது வந்து அப்படியே சட நடந்துகிட்டே இருக்கு. இப்படி பிரபலமான விவாகரத்து தமிழ்நாட்டு சினிமாவில் என்னெல்லாம் நடந்திருக்கு? தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், ஜிவி பிரகாஷ், சைந்தவி, அந்த வரிசையில் பிரபுதேவா, நயன்தாரா கூட கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி போனாங்க, வந்துட்டாங்க. சமீபத்தில் நம்ம ஜெயம் ரவி, ஆர்த்தி அவர்களுடைய விவாகரத்து. இப்போ நம்ம விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து வந்து பயங்கரமான ஒரு பேசு பொருளாக மாறியது. நம்மளும் அதை பத்தி வீடியோஸ் போட்டிருந்தோம். இப்போ இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு கட்சியில போட்டி போட போறாரு, ஒரு கட்சியை வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் விஜய். பொது வாழ்க்கைக்கு வந்த விஜய் வந்து மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணுமா, இல்ல மக்கள் வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் வந்து ஒரு தலைவனாக இருந்து செஞ்சு அதை நார்மலைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்டிருந்தோம். சங்கீதா அவர்களுடைய விவாகரத்துக்கு பின்னாடி அவங்க நேரடியாக ஒரு காரணத்தை சொன்னாங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு தவறான தொடர்பு, ஒரு நடிகையினுடன் தவறான தொடர்புல இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து 5 வருஷமா நான் வந்து அவரை பிரிஞ்சிருக்கேன், பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கேன், உடல் அளவிலும் சரி மன அளவிலும் சரி. விஜய் அவர்களை ஒரு சைக்கோ அப்படிங்கிற வரைக்கும் சங்கீதா அவர்கள் வந்து ஓப்பனா சொல்லி குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. மேலும் எனக்கு ஏதாச்சும் நெருக்கடி ஏற்படுமே ஆனால் யார் அந்த நடிகைன்ற முதற்கொண்டு நான் வெளியிட தயாரா இருக்கேன்
அந்த நடிகையோட அவர் வந்து போற இடங்கள்லாம் புகைப்படம் எடுத்து போடுவது என்பது என் பசங்க பார்த்து அவங்களுக்கும் மன உளைச்சல் ஆகுது, எனக்கும் மன உளைச்சல் ஆகுது அப்படின்னு வெளாவரியா விஜயை பத்தி புட்டு புட்டு வச்சிருந்தாங்க. விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு யாருக்கு பேசிக்கிட்டு இருக்காரு? ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கா, ஒரு விஜய் இருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன திட்டினா தமிழ்நாட்டை திட்டின மாதிரி, எனக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்ன மாதிரின்னு உருட்டிக்கிட்டு இருக்காப்புல. அப்போதான் நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய விஜயும் கள்ள தொடர்பு வச்சிருந்தா அது சரியா? ஏன் இந்த கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு தவறான தொடர்புல இருக்காரு, கட்டிய மனைவி வந்து அதை ஒரு குற்றச்சாட்டா வச்சு விவாகரத்து கேட்கிறாங்க அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு, மடைமாற்றம் செய்வதற்கு இந்த விஜய் ரசிகர் குஞ்சுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சங்கீதா அவர்களை ஸ்டாலின் இயக்குறாரு, திமுக இயக்குது, 200 ரூபாய் காசு வாங்கிட்டாங்க, ஊபி ஆயிட்டாங்க இப்படின்னு ஒரு விக்டிமா இருக்கிற ஒருத்தவங்களை போட்டு எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை இழிவாக பேசக்கூடாதோ, அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களுடைய மனைவி இன்னைக்கு அவங்க விவாகரத்து கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவ்வளவு கேவலமா அந்த பெண்ணை அந்த அந்த சங்கீதா அவர்களை வந்து பேசினானுங்க இந்த தற்கூரி கூமுட்ட கூட்டம். இது வந்து கூமுட்ட கூட்டம், ஜாம்பி கூட்டம். சரி, ஓகே, என்ன வேணா இவங்களால சொல்லலாம். இதுலயும் நீங்க சில ரீல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, விஜய்க்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல நாங்களே பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம் அப்படின்னு ஒருத்தி, இன்னொருத்தி எவ்வளவு தாண்டா எங்க அண்ணன் அடிப்பீங்க, ஒரு விஷயத்தை இழுத்தீங்க, சிபிஐ வந்து வர வச்சிங்க, படத்தை தடை பண்ணீங்க, இப்போ சங்கீதாவை ஏவி பிரச்சனை பண்றீங்க இப்படின்னு பெண்கள் பேசினாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது, இவ்வளவு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே, தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு கேவலமான ஒரு பிறவிகள்லாம் இருக்குதா அப்படின்னு நம்மளும் நினைச்சு அதை கடந்து போலான்னு பார்த்தா, அண்ணன் புதுசா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்காப்புல. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய வந்து எந்த நடிகையோட சங்கீதா வந்து தொடர்பு பண்ணி பேசுறாங்கன்ற பேரை வந்து சொல்லலை. ஆனா யார் அந்த நடிகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அது ஒரு நடிகை கிடையாது, மொத்தமா 4 பேர் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுல 2 பேர் யாரு அப்படிங்கிறது நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு ஆள் வந்து நமக்கு கிளியரா தெரியும், இன்னொரு ஆள் வந்து நமக்கு ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டோம் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சென்னையில இருந்தா அவங்க வீட்டில் இருக்கிறதாகவும், வெளியூருக்கு போனா இன்னொரு நடிகையை கூட கூட்டிட்டு போறதாகவும் ஒரு அரசல் புரசலான பேச்சு வந்து அடிபட்டுச்சுங்க. சரி, ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்க ஒரு மனுஷன், ஒரு அரசியல்ல இருக்கிறவனா இருக்கட்டும், ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கட்டும், அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவங்க எந்த கேஸ்ல மாட்டக்கூடாதுன்னா பொம்பளை கேஸ்ல தான் மாட்டக்கூடாது. ஏன் மாட்டக்கூடாது? மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நம்பிக்கையும், ஒரு மனிதனுடைய புகழ்ச்சியை நீங்க வந்து நீங்க அழிக்கணும்னா அவதூறு பரப்புனா போதும். ஒரு பெண்ணை வைத்து நீங்கள் அவள் மீது ஒரு அவதூறை பரப்புனா போதும், அவனுடைய கெரியரே முடிஞ்சு போச்சு. ஸோ எந்த கேஸ்ல மாட்டக்கூடாதோ விஜய் அந்த கேஸ்ல மாட்டினாப்புல. ஆனா அங்க என்ன நடந்துச்சு, விஜய்க்கு அது ஆதரவு குரலாக மாறுச்சு. எலெக்ஷன் நேரத்தில் விஜய் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, வேணும்னு திமுக அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு சொல்லி திமுகவை வந்து டார்கெட் பண்ணி பேசி, விஜய் பண்ண ஒரு மாபெரும் துரோகம், கட்டிய மனைவிக்கே உண்மையா இல்லாத ஒருத்தன் எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையா இருக்க போறான், அதை மறைச்சு இங்கே இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தாங்க. ஆனா அண்ணன் என்ன பண்ணியிருக்காப்புல, இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு சோடி போட்டுட்டு வந்திருக்காப்புல. யாரா அந்த சோடி? விஜய் கூட எப்பயுமே யார் வருவா? புஷி ஆனந்த் வருவாரு, இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா வருவாரு, விஜயனுடைய பாடிகார்ட்ஸ் வருவாங்க. இப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா தகன்னு ஒரு ஜொலிக்கிற ஒரு உடைய போட்டுக்கிட்டு திருசா வந்து நிக்கிறாங்க. இதுல மாபெரும் வேடிக்கை என்ன அப்படின்னா, அண்ணன் என்ன கலர் உடை அணிஞ்சிருக்காரோ அதே கலர் உடையை போட்டுக்கிட்டு திருசாவும் விஜயும் ஜோடி போட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு வராங்க.
அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா, யார் அந்த நடிகை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இவத்தான் அந்த நடிகை அப்படின்னு ரொம்ப தைரியமா ரொம்ப ஆனா நான் பாராட்டுறேன் விஜயனுடைய இந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். இந்த தைரியத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஓப்பனாவே கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இதே கெட்டப்ல இதே மாதிரி ஜெயம் ரவி யாரோட கள்ள தொடர்புல இருந்தாரோ அந்த ஒரு நடிகை, ஒரு பாடகி, அவங்களோட ஜோடியா திருமணத்துக்கு வராரு. சேம் கலர் ட்ரெஸ், சேம், 2 பேரும் மேட்சிங். அதே மாதிரி இப்ப அண்ணனும் என்ன பண்ணிருக்காப்புல, திரிசாவை கூப்பிட்டுக்கிட்டு ஜோடியா யாரும் இல்லை. இங்க அதான் மேட்ரு. புஷி ஆனந்த் இல்லை, ஆதவர்ஜுனம் இல்லை, கட்சி சம்பந்தமான யாரும் இல்லை. அது கல்பாத்தி வீட்டு கல்யாணமா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணம் நினைக்கிறேன். அதான் அப்படிதான் நினைக்கிறேன், சரியா தெரியல யார் கல்யாணம் தெரியல. 2 பேரும் அவ்வளவு தைரியமாக திருமணத்துக்கு ஒன்னா வந்துட்டு போறாங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள் ஒரு நடிகர் மட்டும்தான், அவர் அரசியல் கட்சியிலயோ பொது வாழ்க்கையிலயோ அவர் இல்லை. ஆனாலும் ஜெயம் ரவி அவர்கள் செய்ததை மக்கள் எல்லாரும் கண்டிச்சாங்க. என்னன்னு கண்டிச்சாங்க, ஆர்த்தி அவர்கள் கிட்ட இருந்து நீங்க ப்ராப்பரா விவாகரத்து வாங்காததுக்கு முன்னாடி இன்னொரு பெண்ணோட நீங்க தொடர்புல இருப்பதே தப்பு. அதை மீறி அதே பெண்ணோட நீங்க இந்த மாதிரி வருவது என்பது, கெனிஷா இருக்காங்க இல்லையா, கெனிஷாவுடைய டார்கெட் என்ன, ஆர்த்தி அவர்களை வெறுப்பேற்றணும், ஆர்த்தி அவர்களை காண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பண்ணாங்க. அதே மாதிரி ஏற்கனவே த்ரிஷா அவர்கள் விஜயோட இணைந்து போட்டோ போடும் போதெல்லாம் அந்த போட்டோவெல்லாம் சங்கீதா அவர்களை வெறுப்பேற்றதான் த்ரிஷா போஸ்ட் பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது, இப்படி ஒரு விஷயத்தை த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் துணிந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து யாரை கஷ்டப்படுத்துறதுக்கு இதை பண்றாங்க? நிச்சயமா சங்கீதா அவர்களை தான். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இதுக்கு பேர் தான் நார்சிஸ்ட் குணாதிசயம்னு சொல்லுவாங்க. அடுத்தவன் துன்பப்படுறதுல சந்தோஷம் காண்றது. ஒரு நார்சிஸ்டா இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு ஒரு பொண்ணு, இன்னைக்கு இல்ல, அந்த பொண்ணு இப்பதான் நான் பாக்குறேன், ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பேசுது அப்படின்னா, குப்பை பெருக்கிறவன் 2-3 பொண்டாட்டி வச்சிருக்கான், அவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், இவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், ஏன் பணம் இருக்கிறவன் வச்சு கூடாதா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு பேசுது. பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. உன் அப்பனோ நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போற உன்னோட புருஷனோ ஒரு 4 பொண்டாட்டியோ இல்ல 2 பொண்டாட்டியோ வச்சிருந்தா இதே வார்த்தையை இந்த பொண்ணு சொல்லுமா? விஜய் ஏன் தெரியுமா இவ்வளவு தைரியமா கூட்டிட்டு வராரு? அவருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. இது எப்படி வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற துளி பயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, விஜய்க்கு தெரியும் ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்துல இருந்து விஜய் ஒவ்வொரு இடத்துலயும் வடி வாங்கும் பொழுது அவருக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. மேலும் சங்கீதா அவர்கள் அவங்க விஜயோட எனக்கு வாழ பிடிக்கல, அதனால எனக்கு விவாகரத்து வேணும்னு மட்டும் அவங்க கேட்கல. விஜய் ஒரு நடிகையோட தொடர்புல இருக்காரு, கள்ள தொடர்புல இருக்காரு, அதனால எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்டாங்க. அந்த ஒரு சம்பவத்தை கூட இவனுங்க ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவர் பாக்குறாருல்ல, இப்ப இதெல்லாம் பாக்குறாருல்ல, 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், 5 பொண்டாட்டி வச்சிருக்கான், விஜய் வச்சிருந்தா என்ன தப்புன்னு பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, நாங்க பொண்டாட்டியா வரும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, எங்க அண்ணன் இன்னும் என்னெல்லாம் தான் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும். இப்ப இத விஜய் அவர்கள் விஜயை எதிர்க்கிறதுக்காக சங்கீதா அவர்களை திமுக இயக்குதுன்ற வரைக்கும் இந்த கூட்டம், இந்த முட்டா பசங்க பேசுறாங்கல்ல, இத பார்த்த விஜய் இனிமே நமக்கு என்ன பயம்?
இப்போ இத்தனை நாளாக அவர் ரகசியமா உறவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. சங்கீதா அவர்கள் வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை விஜய் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னா ஜெயம் ரவி மாதிரியே முன்னாடியே கூட்டிட்டு வந்திருப்பாப்புல. அரசியல் வாழ்க்கையில் அவர் இருக்கிறதுனால இதை அவர் தவிர்த்திருக்கிறார். ஆனா சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், நேரடியா தனக்கு வந்து ஆதரவை பார்த்த விஜய் நமக்கு என்ன ஆனாலும் முட்டு கொடுக்கறதுக்கும் சமாளிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு, அதனால நமக்கு பயமே தேவையில்லை அப்படின்னு தான், அந்த நம்பிக்கையில தான் இந்த லூசு கூமுட்டைங்க இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இவர் இன்னைக்கு இவ்வளவு தைரியமா த்ரிஷாவை கூட கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒரு சினிமாவும் அரசியலும் ரெண்டும் இணைஞ்சது தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு கலாச்சாரமா இப்ப மாறி இருக்கு. அரசியல் வேற சினிமா வேற நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. சினிமாலையா இருக்கட்டும் அரசியலையா இருக்கட்டும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை தான் விதைக்கும். ஒரு நல்ல கதையை தான் சினிமா மூலமா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் வந்து எப்படிலாம் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா படங்கள் எடுக்கலாம். ஒரு சாதி வெறி வைத்தோ இல்லை வந்து மத வெறி வைத்தோ இல்லை இங்க நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவங்களை வைத்தோ அப்படி மக்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய படங்கள் அந்த மாதிரியான கதைகள் கொண்ட படங்கள் இப்ப வருதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சினிமா டர்ட்டியா மாறிடுச்சு. இப்போ அதுல இருந்து வந்த ஒருத்தர் இப்ப அரசியல புகுந்து என்ன பண்ணியிருக்காரு, கள்ள தொடர்பு வச்சிருக்கிறத நார்மலைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இதுக்கும் இந்த கூட்டம் என்ன முட்டு கொடுக்கும்? அப்பட்டமா கூட்டிட்டு வந்து காட்டிட்டாரு. நான் வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் காட்ட விரும்புறேன். அதாவது இந்த கலாட்டா இருக்கான் பாருங்க, மாமா வேலை பார்க்கறதுக்கு கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு நடிகையோட ஒரு நடிகர் வந்திருக்காருங்க. அந்த நடிகருக்கு அவன் பாட்டு போடுறான், அவளும் நோக்கினாள் இவனும் நோக்கினாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனை போட்டு ஒரு பாட்டை போடுறாங்க. இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்ன அப்படின்னா, இத்தனை நாட்களாக தற்கூரியாக இருந்த சிலர் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து தெளிஞ்சிருக்காங்க. விஜய் சரியான ஒரு நபர் கிடையாது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நான் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நான் படித்தேன். அதில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அண்ணன் அடிக்கிறதுல தப்பே இல்லை, இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ இருக்குது. அண்ணன் அடிக்கிறதுல தப்பே இல்லை, இருக்கிற நிலைமையில நீ வேற ஏன்னா சும்மா இருந்தாலும் உனக்கு இம்பட்டு குசும்பு ஆகாதியா, ஜஸ்ட் லைக் ரவி மோகன் அண்ட் கெனிஷா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. பையனுக்கு சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை. அனில் நான் சொல்லுறேன் அண்ணனை அடிங்கடா, எங்களை பார்த்தா பாவம் இல்லை தானே. ஒரு அணில் வந்து கேட்குது, எங்களை பார்த்தா பாவம் இல்லையா, நாங்கள் இனிமேல் என்ன பேசுவோம், என்ன நாங்கள் வந்து உனக்கு முட்டு கொடுப்போம் அப்படின்னு கேட்குது. இருக்கிற பஞ்சாயத்தில் இது வேறையா தலைவரே. ஆனால் சங்கீதா டிவோர்ஸ் கேட்டதுக்கு டிஎம்கே மேலே பழிய போட்டீங்க, சூப்பர். இப்போ கூட தைரியமாக ஏன் வராரு, அவரு ஃபேன்ஸ் மேலே உள்ள நம்பிக்கையில தான். எப்படியும் இதுலையும் நீங்கள் டிஎம்கே மேலே திருப்பி விட்டுருவீங்க, இதைத்தான் நான் சொன்னேன். இப்போ இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, த்ரிஷாவை வந்து திமுக ஏற்பாடு பண்ணி த்ரிஷாவுக்கு காசை கொடுத்து விஜய் போகக்கூடிய அந்த கல்யாணத்துக்கு த்ரிஷாவை வந்து அவங்களா அனுப்பி ஒரே ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து போட சொல்லி விஜயோட போக விட்டாங்க. விஜய்க்கு வந்து ஷாக்கு, த்ரிஷாவை பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. விஜய்க்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருத்தெல்லாம் கேட்குறான், இது ஏஐ வீடியோவா இருக்கும், இது உண்மையான வீடியோ கிடையாது அப்படின்னு ஒரு கமெண்ட். இருந்தாலும் ரொம்ப தைரியம் தலைவரே உங்களுக்கு, விஜயோட தில்ல உண்மையாலுமே. இதுல என்னடா தில்லு இருக்கு உங்களுக்கு? ஏன்டா அவன் உங்களை வச்சு தான்டா இவனுங்க நம்மளை காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கையில தான்டா அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓப்பனாயும் இல்லீகல் அஃபேரியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு அதை நார்மலைஸ் பண்ணிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவருக்கு எப்படா நீங்க ஓட்ட போடுவீங்க? சொந்த குடும்பம்டா, அவங்க பெத்த அப்பா அம்மா, கட்டின பொண்டாட்டி, அவர் பெத்த பிள்ளைங்க 2, இவங்களுக்கே உண்மையா இல்லாத ஒருத்தன் எப்படி மக்களுக்கு உண்மையா இருப்பான்? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதாங்க? தான் சொந்த ரத்தம் ஜேசன் விஜய், சொந்த ரத்தம், அந்த பையனுக்கே ஒரு தந்தையா அவரால் உண்மையா இருக்க முடியல. அப்ப நீங்க நானும் வேறடா அந்த ஆளுக்கு. நீ நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா அந்த ஆளுக்கு என்ன, எப்படி உண்மையா இருப்பான்?
எப்படா நீங்க இதெல்லாம் வந்து தைரியம் அப்படின்னு பாராட்டுறீங்க? எங்க அண்ணனுக்கு எதிரிங்க எங்க அண்ணன் தாண்டா. நெக்ஸ்ட் வந்து வாழ விடு ஆள விடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி விஜய் மாமனுக்கு த்ரிஷா சித்தி. ஓ மை காட், சங்கீதா அண்ணி. இப்போ எனக்கு என்னன்னா புது அண்ணி எங்க தளபதிக்கு தில்ல பாத்தியா, மேன் லாஸ்ட் ஆல் மை ரெஸ்பெக்ட். இப்போ இதுல வந்து சில பேர் வந்து தெரிஞ்சிருக்காங்க, சில பேர் வந்து உண்மையாவே நான் யூடியூப்ல இந்த வீடியோ இந்த கலாட்டால போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். சங்கீதா அவர்களை நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு கூட்டம் வருது. இப்ப சீரியஸா விஜயினுடைய ரசிகர்களே சில பேர் வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு பர்சன் வந்து புத்தி இருக்கிறான் போல, அவங்க எல்லாம் சங்கீதாவை நினைச்சு வருத்தப்படுறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப நான் சொன்னதுதான் ஒரு தலைவன் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும், புரியுதுங்களா? எதுக்கு எடுத்துக்காட்டா இருக்காரு அவரு? ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஜய் இவர் சொல்றாரு எங்க வீட்டுல அப்படி யாரும் இல்லை, இவர் சொல்றாரு அப்படி. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவங்களும் ஒரு கள்ளத்தோழர், ஒரு விஜய், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காரா, அவர் வந்து ஒரு இல்லீகல் அஃபேர், விஜய் இல்லீகல் அஃபேர். இன்னைக்கு விஜயை பாராட்டக்கூடியவர்கள், விஜய் வந்து போற்றக்கூடியவர்கள், ஏங்க இதெல்லாம் ஊர்ல நடக்காததா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த தவறை நீங்க செய்வீங்களா? இதை நீங்க வந்து ஒத்துப்பீங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிறது சரியா தப்பா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. காதலே வரக்கூடாதா, அஃபேரே வரக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. முறையா உங்களுக்கு ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கை பிடிக்கலையா, அந்த வாழ்க்கையில இருந்து விவாகரத்து பெற்று அதன் பின்னாடி நீங்க இரண்டாவதா ஒரு அஃபேரையோ ஒரு திருமணத்தையோ செய்யறதுன்றது வேற. ஏன் 50 வயசு ஆகுது பையனுக்கு, 24 வயசு 22 வயசு ஆகுது. அந்த வயசாகக்கூடிய ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு, இவ்வளவு தைரியமா தன்னுடைய கீப்பை கூட கூப்பிட்டு வராரு. இதை பார்த்தும் ஒரு சமூக மக்கள், தமிழ்நாட்டு தமிழ் மக்கள், இதான் இங்க இருக்கிறதுல வேதனை. தமிழ் மக்கள் இதை பார்த்தும் அவருக்கு நாங்க ஆதரிக்கிறோம், அவருக்கு நாங்க முட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இதை விட ஒரு வெட்கக்கேடு இருக்கா நமக்கு? இதை விட ஒரு கேவலம் இருக்கா நமக்கு? எப்படா நீங்களாம் தலையை காட்டுவீங்க? வெளில எப்படா தலையை காட்டுவீங்க? பர்சனல்னு சொன்னீங்க, நீங்க வெளியில வந்துருச்சுல, கூட்டின்னு வந்துட்டாருல அவரு. யாரும் அவருடைய பர்சனல் லைஃப்பை பத்தி, யாரோட பர்சனல் லைஃப்பை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு இவனுங்க சொல்லல. விஜய் அது அவருடைய பர்சனல், பேசக்கூடாது. இன்னைக்கு தான் கூட்டின்னு வந்துட்டாரு. நான் போன வீடியோலயே சொன்னேன், இது டிவிக்கே கிடையாது, அதிமுக 2.0. எழுதி வச்சுக்கோங்க. த்ரிஷா அவர்கள் ஏற்கனவே நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறதா ஒரு வீடியோல பேசியிருக்காங்க. த்ரிஷா அவர்களுக்காகவே விஜய் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு அப்படிதான் தோணுது. வருங்காலத்துல இன்னைக்கு கூட ஒரே உடையில வந்து கூட்டிட்டு சுத்துற விஜய் நாளைக்கு த்ரிஷாவை கட்சியில சேர்த்து அடுத்த எம்ஜிஆர் அடுத்த ஜெயலலிதாவை அவங்க மாறல, என் பேரை நான் மாத்திக்கிறேன், இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இப்போயாச்சும் நீங்க முழிச்சிக்கல அப்படின்னா, நீங்க மாற்றம் அப்படின்னு நீங்க விஜயை கொண்டு வந்து நிறுத்துவீங்க அப்படின்னா, சங்கீதா அப்படிங்கிற ஒரு பெண், ஜேசன் அப்படிங்கிற ஒரு பையன், அவங்க பொண்ணு பேர் எனக்கு தெரியல, சந்திரசேகர் ஒரு தந்தையாக, அவங்க அம்மா, அவங்கள கூட விட்டுருங்கடா. இன்னைக்கு ஒரு அப்பா பேசிட்டு இருக்காருப்பா. இந்த சமீபத்து கூட்டத்துல வந்து ஒருத்தன் பைக்ல போய் விழுந்து, விஜய் பின்னாடியே வண்டியில போய் விழுந்து கால் உடைஞ்சு ஒருத்தர் சீரியஸா இருக்கான். அந்த தந்தை பேசக்கூடிய வீடியோ எவ்வளவு வைரல் ஆச்சு பார்த்துருப்பீங்க. பால் விற்கிற ஒரு மனுஷன் பால் வித்து குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க மனைவிக்கு அடிபட்டு 12 லட்சம் ரூபா செலவு பண்ணி காப்பாத்திருக்காப்புல. இப்ப இந்த பையனும் இதே மாதிரி அடிபட்டு 2 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க. அந்த தந்தையினுடைய பேச்சில் இருக்கக்கூடிய வழி இருக்குல்ல, அட்லீஸ்ட் அதையாச்சும் பாருங்கடா. உங்க அப்பாவுடைய வழியை தாண்டி, உங்க அம்மாவுடைய வழியை தாண்டி, உங்க குடும்பத்தினுடைய கஷ்டத்தை தாண்டி விஜய் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு விஜய் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அந்த தந்தை கேட்கிறாரு, 41 பேர் செத்து போனாங்க, அங்க வந்து பார்க்காத விஜய் அங்க இங்க வரப்போறாருன்னு கேட்கிறாரு. இனிமேலாச்சும் என் பையனுக்கு புத்தி வரட்டும், இருக்கிற வரைக்கும் நான் அவனை காப்பாத்திட்டு போறேன்னு அந்த அப்பா பேசுறாரு. எவ்வளவு வலி இருக்கும் சொல்லுங்க. அந்த மனுஷனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். ஆள் பார்க்க இப்படி இருக்காப்ல. வித்து தான் பிள்ளைய காப்பாற்றணும்ல, இதுக்கு பிறகாச்சும் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால முடிஞ்சா செய்வோம். அதெல்லாம் கடவுள் மேல பாரத்தை போட்டு போக வேண்டியது.
இவங்க இடக்காங்க, நான் ஆரம்பத்துலேருந்து போகாதறான்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க கட்சி வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ண போகுது? நம்ம உழைச்சா சாப்பிட போகிறோம். இந்த இப்போ பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. 41 பேர் செத்தவங்களே பார்க்காதவங்க இங்கே தான் வந்து பார்க்க போகிறாங்க. அவங்களுக்காச்சும் பார்த்து திருந்துங்க. இந்த ஒத்த ரோசா அம்மாக்கெல்லாம் தயவு செய்து உங்க பெண் பிள்ளையெல்லாம் ஒரு என்னங்க குழந்தைய விட எனக்கு விஜய பிடிக்கும்னு சொல்றாங்க. என்னன்னே புரியலைங்க. அப்படி என்ன இருக்குது விஜய் கிட்ட என்ன இருக்குது? தாம் பெத்த குழந்தைய விட எனக்கு விஜய பிடிக்கும்னு ஒரு பொண்ணு சொல்லுதுங்க. புருஷனை விட எனக்கு விஜய பிடிக்கும்னு ஒரு பொம்பளை பேசுதுங்க. குழந்தையே செத்தாலும் பரவாயில்ல, என் பையன் செத்து என்னை விஜய பார்க்க வச்சுட்டான், பேச வச்சுட்டான். உங்களை மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் இந்த ஆள் இவ்வளவு தைரியமா கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நாடு விளங்கிடும்டா. இன்னும் ஓட்டை போடுங்க. ஓட்டை போட்டு இருந்தாலும் முதலமைச்சராக தூக்கி உட்கார வைங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தெரியும் இந்த தமிழ்நாடு என்ன ஆகுது.